அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கால பைரவர் விரதம் மேற்கொள்ளும் முறைகள் மற்றும் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீய சக்திகளிடமிருந்து உலகை காக்க சிவபெருமான் தனது அம்சமாக தோன்றச் செய்த தெய்வம்தான் கால பைரவர் ஆவாருங்க. சிவபெருமானிடமிருந்து மொத்தம் 64 வகையான பைரவர்கள் தோன்றியதாக சிவபுராணம் கூறுகிறதுங்க. இதில் 8 வகையான பைரவ மூர்த்திகளே பக்தர்களுக்கு அதிக பெயரால் வழிபடப்படுகிறாருங்க. அதில் ஒருவர் தான் காலபைரவர் ஆவாருங்க. இந்த காலபைரவரே மேற்கொள்ளப்படும் காலபைரவர் விரதம் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இங்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு மாதத்திலும் வாரத்தின் எந்த ஒரு நாட்களிலும் காலபைரவருக்கு விரதம் அனுஷ்டித்து வழிபடலாங்க. ஆனாலும் சித்திரை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திர தினங்களுக்கும் மாதந்தோறும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்கள் காலபைரவரை விரதம் மேற்கொள்வதற்கு சிறந்த தினம் நாளாகுங்க. காலபைரவர் விரதம் மேற்கொள்ளும் தினத்தன்று காலையில் எழுந்து குடித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டின் பூஜை இருக்கும் சிறிய அளவிலான காலபைரவர் படத்திற்கு செம்பருத்தி பூக்களை சமர்ப்பித்து பால் பாயாசம் நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேணுங்க. பின்பு உணவு ஏதும் உங்களால் பைரவ மந்திரங்கள் துதித்து பைரவரை சிறிது நேரம் தியானம் செய்து வழிபட வேணுங்க. பின்பு வீட்டில் பீட்ரூட் பயன்படுத்தி பீட்ரூட் சாதம், எலுமிச்சை சாதம், தேனில் ஊற வைக்கப்பட்ட உளுந்து வடை போன்றவற்றை தயாரித்து மாலையில் அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலைகளை சாற்றி மேற்கூறிய நெய்வேத்திய பொருட்களை படைத்து ஒரு பூசணிக்காயை 2ஆக வெட்டி அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை அவருக்குரிய மந்திரங்களை துதித்து வணங்க வேணுங்க. வழிபாடு முடிந்ததும் பைரவருக்கு படைக்கப்பட்ட சித்திரானங்கள், வடை ஆகியவற்றை கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கிய பிறகு நீங்களும் அப்பிரசாதத்தை சிறிது உண்ண வேணுங்க. வீட்டிற்கு திரும்பியதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் கால பைரவரை வணங்கி அவருக்கு நைவேத்தியம் செய்த பால் பாயாசத்தை பிரசாதமாக சாப்பிட்டு உங்களின் கால பைரவ விரதத்தை முடிக்கலாங்க. இந்த பைரவ விரதத்தை வருடம் முழுவதும் மேற்கொள்பவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகுங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுங்க. துணிச்சல் மற்றும் தைரிய குணம் அதிகரிக்குங்க. எதிரிகளே இல்லாத நிலை ஏற்படுங்க. ஏதாவது ஒரு தேய்பிறை அஷ்டமியில் விரதம் தொடங்கி தொடர்ச்சியாக 11 தேய்பிறை அஷ்டமியில் செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பேரு கிடைக்குங்க. சிவபெருமானின் 64 வடிவங்களில் பைரவர் வடிவம் முக்கியமானதுங்க. பைரவருக்கு பல்வேறு தலங்களில் சன்னதிகள் இருக்கின்றனங்க. காசியில்தான் பைரவருக்கு தலைமை பீடமாக அமைந்திருக்கிறதுங்க. அங்கு அவர் காலபைரவர் என்று போற்றப்படுகிறாருங்க. காரைக்குடி அடுத்த இழுப்பங்குடியில் சொர்ண கால பைரவர், சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் அஷ்ட பைரவர்கள், ஸ்ரீ வஞ்சியத்தில் யோக பைரவர் என்று சிறப்புமிக்க பைரவர் வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் பைரவபுரம். இது அழிவிடை தாங்கி என்றும் அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் இந்த ஊர் அறவழி தாங்கி என்றும் அழைக்கப்பட்டது. இந்த பகுதியை பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி செய்த போது இங்கு சைவ நெறி தலைத்தோங்கியது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் வீர சம்யுத்தராயன் என்ற மன்னன் இங்கு ஆட்சி செய்தார். அப்பொழுது வடக்கே இருந்த யாதவராயன் என்ற மன்னன் படையெடுத்து வந்தான். இருவருக்கும் இடையே பெரும்போர் மூண்டதுங்க. முதல் நாள் நடந்த போரில் சம்யுத்தராயன் படைகள் சேதமடைந்தன. அன்று இரவு பைரவரை வேண்டி அடுத்த நாள் போரில் கலந்து கொண்டார். அடுத்த நாள் சம்யுத்தராயன் பெரும் வெற்றி அடைந்தான். அந்த வெற்றியை அருளி சொர்ண கால பைரவருக்கு பெரிய ஆலயம் ஒன்றையே எழுப்பினான். இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் பைரவர் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். இங்கே பைரவரின் 8 கோலங்களையும் சுதை வடிவில் தரிசிக்கலாம். பிராமி சக்தியுடன் அசிதாங்க பைரவர், மகேஸ்வரியுடன் ரூரு பைரவர், கௌமாரியுடன் சண்ட பைரவர், வைஷ்ணவினும் குபேரதன பைரவர், வாராகியுடன் உன்மத்த பைரவர், இந்திராணியுடன் கபால பைரவர், சாமுண்டியுடன் பீஷ்ண பைரவர், சண்டிகையுடன் சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் அருள்கின்றனருங்க. ஆணவம் கொண்ட பிரம்மனின் 5வது தலையை கொய்து நான்முகனாக ஆக்கினார் பைரவர். அந்த பிரம்மா வழிபட்ட தலம் இந்த பைரவபுரம் என்கிறார்கள். 4 திருக்கரங்களில் சூலம், உடுக்கை, கத்தி, கபாலம் ஆகியவற்றை தரிசித்தவராக 3 கண் கொண்டவராக கால பைரவர் தரிசனம் தருகிறார். வெள்ளிக்கிழமை மாலை வில்வத்தினால் அர்ச்சனை செய்தால் வறுமை நீங்குங்க. ஏதாவது ஒரு தேய்பிறை அஷ்டமியில் விரதம் தொடங்கி தொடர்ச்சியாக 11 தேய்பிறை அஷ்டமி செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பேரு கிடைக்குங்க. 7 மிளகுகளை துணியில் கட்டி நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியமும் வந்து சேருங்க. நவகிரக தோஷங்கள் விலகுங்க.
திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே உள்ளது அழிவிடை தாங்கி கிராமங்க. காஞ்சிபுரத்தில் இருந்து வெம்பாக்கம் வழியாக அழிவிடை தாங்கி வந்தடையலாங்க. சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர் பைரவர் என்பது நமக்கு தெரியுங்க. பயத்தை நீக்கி தைரியத்தை காரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய பைரவரை ஒவ்வொரு கிழமைகளிலும் எப்படி வழிபட வேண்டும், அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் காலபைரவருக்கு ராகு காலத்தில் வடமாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீருங்க, பண பிரச்சனைகள் தீரும், திருமண தடைகள் நீங்குங்க. திங்கட்கிழமைகளில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் கிடைக்குங்க. சங்கடகார சதுர்த்தி தினங்களில் நாம் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகுநூல் சாத்துதல் சந்தனக்காப்பு செய்து வழிபடுவதால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் நீங்குங்க. செவ்வாய்க்கிழமை மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்குங்க. புதன்கிழமை கால பைரவரை வழிபட்டால் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டு மனை பூமி லாபம் கிடைக்குங்க. வியாழக்கிழமைகளில் பைரவருக்கு மனமாற விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பல நன்மைகள் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமைகளின் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்குங்க. சனிக்கிழமை சனி பகவானின் குரு பைரவர் என்பதால் அதனால் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்த அஷ்டமச்சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குங்க, பாதிப்புகள் குறையுங்க. நம்பிக்கையுடன் பக்தியுடனும் விரதமிருந்து சொர்ணா கர்ஷன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூப தீபம் காட்டி பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குவார் சொர்ண கர்ஷன பைரவருங்க. சொர்ண கர்ஷன பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பாகுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவனது அருள் செல்வம் கிட்டும். தாமரை மலர் மாலை, வில்வ இலை மாலை போடுவது சிறந்ததாகுங்க. தேய்பிறை அஷ்டமி திதிகளில் செவ்வாடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடமாலை சாற்றி செந்நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இவரை வழிபாடு செய்து வந்தால் வறுமை, பகைவர்களின் தொல்லைகள், பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்றும் இடத்தில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெறலாங்க. நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொர்ண கர்ஷன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூப தீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் தேய்பிறை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வியாபாரிகள் கல்லாப்பெட்டியில் சொர்ண கர்ஷன பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெறுவாருங்க. தினமும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகுங்க. வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழம், வில்வ இலைகளால் மூல மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகுங்க. சொர்ண கர்ஷன பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தருங்க. வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியும் அடைவாங்க. பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு 18 முறை பாராயணம் செய்ய வேணுங்க. இவ்விதம் 9 பௌர்ணமிகளில் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக தனவரத்தை அடையலாங்க. நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாங்க. 9வது பௌர்ணமி அன்று அவளில் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யலாங்க. கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்மாஷ்டமி ஆகுங்க. இந்த தினத்தில் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடனும் பைரவரிடம் வேண்டும் பொழுது 30 தினங்களுக்குள் நிறைவேறுங்க. சித்திரை பரணி, ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு விசேஷ நாட்கள் ஆகுங்க. ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தாருங்க. எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்குங்க. தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்குங்க. எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் எதுவும் இல்லைங்க. குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேணுங்க. அதிகாலையில் நீராடி பைரவரை மனதில் நினைத்து வணங்க வேணுங்க. பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாங்க. இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. அன்று மாலை பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபட வேணுங்க. வசதி குறைந்தவர்கள் ஒரு தீபம் ஏற்றி மட்டும் வழிபடுவது மிகவும் நல்லதுங்க. மறுநாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர், சிவன், அம்பாள், பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேணுங்க. சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லதுங்க. பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் பூஜை முடித்து இனி என்னால் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது என உறுதிமொழி எடுக்க வேணுங்க. சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. பைரவரை விரதத்தின்
பூஜையின் நோக்கமே கேடுகளை அழிப்பது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.